அதுவும் தாய் மக்களுக்கு பக்கத்துணையா இருந்து கட்டி காப்பாத்தணுமா உன்னை அழைக்கு எப்படி துள்ளி வந்து அப்படியே நில்லுமா நீ யார் தாயி பூஜை வளர்க்கறதுக்கு பக்கத்துல இருக்கணும் தாயி சந்தோஷம் தானே உன்னை எப்ப அழைக்கிறனோ அப்ப வந்து விளையாடு அப்படியே அந்த முடி மேல சாந்தமா நில்லுமா பின்னாடி ஒரு ஆள் நில்லு எப்படி துள்ளி வந்து பட்டு உனக்கு எது சென்டர் பண்ணிட்டு ஒன்று இல்லை இடம் இல்லைனா என்கிட்ட சொல்லு நான் வசதி பண்ணிடுவேன் ஓகேவா வசதியாக போட்டுட்டாங்க அம்மா 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 மதரி விரிஞானே மன்னோன் மன்னிரனுகாம்பா அதரி வையம் மேழும் அளித்தரும் செய்யும் சக்தி மாதவர் முனிவர் ஏழ்வர் மண்ணு பொண்ணு மாறி என்றோ எங்கள் வேதனை அகற்ற வந்த தாயே என் வித்தகி மலத்தால் போற்றி போ குங்குவங்காலமோ மலையாள தேசமோ குச்சியா குடகு மலையோ
கோபுரமாமங்கே நடுவேரத்தில மாளிகையா புறத்திலும் கோபுரமாமங்க நடுவேரத்தில மாளிகையா தலாலாயிர குண்டொரு மண்டபம் கட்டியிருப்பதை பாருங்கம்மா தலாலாயிர குண்டொரு அழகான இவ்வூரில் புகழாக வாழ்ந்திருக்கும் அன்னையே பாலநாகம்மா அவன் சருணமம்மா வருகிறாள் அடுத்த கதையை எடுத்துக் கொண்டாராம் அவரை கிளிகள் பறக்குது அந்த மலையன் ஆனால் ஒரு புதுமை பூங்காவனத்தா அன்புரத்தி வாராயிரோ அம்பிகையா ஆடி வருகிறாள் சுத்தி சுடவனம் அம்மனை கோடி மூவரும் கும்மிய போடுங்கம்மா அம்மனை கோடி மூவரும் கும்மிய போடுங்க முன்னே வருகிற அம்மனை கோடி மூவரும் கும்மிய போடுங்கம்மா அம்மனை கோடி மூவரும் கும்மிய வருவது தாவி வருகிற அம்மனை கோரி தாண்டு கும்மிய போடுங்கம்மா அம்மனை கோரி தாண்ட கும்மிய போடுங்கம்மா தாவி வருகிற அம்மனாவே காரியம் பம்பரகியம் பாண்டியன் தன்மையராம் பச்சிலக்காரியம் பம்பரகியம் பாண்டியன் தன்மையராமே பத்து வழங்கால பேர்களை கண்டாலே பல்லை பிடுங்கிடுவாளே வழங்கால பேர்களை கண்டாலே பல்லை பிடுங்கிடுவாள் பத்து வழங்கால பேர்களை கண்டாலே பல்லை பிடுங்கிடுவாளே பிள்ளைக்காரியா வேதாந்தம் மாறியா வித்தகியானவள் எங்களம்மா பிள்ளைக்காரியா வேதாந்தம் மாறியா வித்தகியானவள் எங்களம்மா பிள்ளைக்காரியா வேதாந்தம் மாறியா வித்தகியானவள் எங்களம்மா கேள்வியானவள் வீதி வழியாக விளையாடி வருவதை பாருங்கம்மா விளையாடி வருவதை பாருங்கம்மா வெளியானவள் வீதி வழியாக விளையாடி வருவதை பாருமா தேவி ஆற்றில முட்டை எடுத்து அதுல தானே தண்ணி எடுத்து ஆத்தாலே பூஜை பண்ணோம் ஆடி உன்மேல் அன்பு வச்சோம் அங்காரம்மா தேவி அதுல முட்டு வெட்டி அதுல தானே தண்ணி எடுத்து ஆத்தாலே பூஜை செஞ்சோம் ஆடி உண்மை வரிசையிட்டு உடம்பிடிப்போம் தாயி அங்கார தேவி தாயி அங்கார தேவி ஆத்துல முட்டு வெட்டி அதுல தான தண்ணி எடுத்து ஆட்டால பூஜை செஞ்சோம் ஆடி உண்மையில வைத்தோம் அங்காரம்மா தேவி ஆத்துல முட்டு வெட்டி அதுல தானே தண்ணி எடுத்து சொல்லுரடி சொல்லுரடி கோல குங்குமத்தாலி திருசூலம் ஏந்தும் நீலி கோல குங்குமத்தாரி திருசூலம் ஏந்தும் நீலி அடி கோல குங்குமத்தாரி ஜால மந்திர நீலி குங்குமத்தாரி அடி ஜால மந்திர நீலி மாலை சூடிக்கொள்ள நல்ல வேலை வந்தது வாரி மாலை சூடிக்கொள்ள நல்ல வேலை வந்தது வாரி குடி நின்று குடவிடுப்போம் வரிசையிட்டு வரம்பிடிப்போம் தாயி அங்காள தேவி தாயி அங்காள தேவி ஆத்துல முத்து வெட்டி அதுல தாத தண்ணி எடுத்து ஆத்தால பூஜை செய்தோம் வாடி உண்மையில் அன்பு வைத்தோம் அங்காளம்மா தேவி மேல் திருங்குராயபுரங்கம்மா இந்த சிறுவன் என்ன பிழை செய்தேன் சொல்லம்மா திருங்குராயபுரங்கம்மா இந்த சிறுவன் என்ன
தாங்கும் திருவங்குராயபுரோ அங்கம்மா சிவராஜ நிறமாக வடிவேலை மடி தாங்கும் திருவங்குராயபுரோ அங்கம்மா அந்த சிவராஜ நிறமாக வடிவேலை மடி தாங்கும் திருவங்குராயபுரோ அங்கம்மா சிவராஜ நிறமாக வடிவேலை மடி தாங்கும் திருவங்குராயபுரோ அங்கம்மா காரியம் பாம்பழகியம் பாண்டியன் தன் மகளாமே காரியம் பாம்பழகியம் பாண்டியன் தன் மகளாமே பிள்ளைக்காரியம்மா வேதாந்த மாரியம்மா பிள்ளைக்காரியம்மா வேதாந்த மாரியம்மா பிள்ளைக்காரியம்மா வேதாந்த மாரியம்மா குச்சி போடுகிறது நாகமம்மா அது சீராத நாகமம்மா அது ஆடாத நாகமம்மா அது சீராத நாகமம்மா வேலே அமடி ஒருவன் உன்னையும் பிடிக்க ஓடி 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 ஒரு வேலே அமடி ஒருவன் உன்னையும் பிடிக்க மகுடி ஊதியே ஓடி வரும் வேலே நீ சிந்தி அடித்தாயம்மா அவரை காட்டில தாவர வீட்டில தேவாரம் பாடிய 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 பாட்டுக்கு பித்தனம்மா உன்னை பார்த்து ரகத்தானம்மா அவன் பாட்டுக்கு பித்தனம்மா உன்னை பார்த்து ரகத்தானம்மா அவன் பாம்பாட்டி சித்தனம்மா நான் பாட்டுக்கு பித்தனம்மா அவன் பாம்பாட்டி சித்தனம்மா நான் பாட்டுக்கு பித்தனம்மா உங்கள் மீது ஒரு நந்தவனத்தில சாரையும் சர்வமும் சேர்ந்துமே ஆடுவேன் ஒரு நந்தவனத்தில சாரையும் சர்வமும் சேர்ந்துமே தேடி வருகிறார்
பாஸ் பண்ணிட்டேன். சகலத்தில் என்ற உணர்வே கோடரியும் அம்புடாதோனியும் வண்ண நிறமான கொடையும் ரணசூல பாசக்கைகளும் ஏகாந்தமான ஒளியும் அழகானையும் ஊரில் புகழாக வாழ்ந்திருக்கோம் அன்னைய பாலனாகம்மா கும்மையடி பெண்ணே கும்மையடி அம்மன் குண்டல செய்யவே கும்மையடி 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 நம்மையாரும் பாலனாகம்மனை நாடிய கும்மியடி நம்மையாரும் பாலனாகம்மனை நாடிய பாடிய கும்மையடி பாரிசம் சங்கரி நீ அமர்ந்தாய் Hare
ஐயா
ஆசையும் காட்டி நிற்கும் கருப்பனிடம் ஒரு சில வார்த்தை கேட்டறிவாய பாலா. அது உண்மையாக உனக்கு வரும் அனைத்து புகழும் கருப்பனை தேடி வருமா? அத்துணை புகழும் பேரும் அத்துணை நல்ல காரியங்கள் எல்லா ஆலயங்களுக்குமே சேவை செய்யக்கூடிய ஆன்மீக சேவை அத்துணையும் உன் பாதத்துக்கே வந்து சேரட்டும். அப்படியே ஆகட்டும். விட்டிருக்கும் மந்திர சக்திகளும் மாய ஜாலங்களும் கருப்பனின் கால் பாதங்களுக்கு தூசியானவை. நன்கு அறிகாய பாலகா, சொத்திரம் விரிவதும் கற்று கருவதும் என்று இல்லை. நுவாகம் இருப்பதும் உன் அகத்தில் இருப்பதும் பூமியில் பொங்கும் விரிதியும் இருக்கும் சரியாகும். மற்றும் எந்த ஒரு பூஜையும் நீ செய்கின்ற போது மற்றொரு கர்ம சமைத்தமான சூழ்நிலையை மனதிலே வளர்க்காமல் தெய்வமும் பாதங்களும் கருப்பனின் அருளும் பெருக வேண்டுமென்றால் உண்மையும் நானும் சுத்தமாக உழைத்து உன் வாழ்வியின் பெரும் இன்பத்தை பெறுவாக இன்று முதல் கருப்பன் உனக்கு பலாண்டு காலம் கூட துணை நிற்பான். சொன்ன பாதங்களை நிறுத்த வேண்டும், சொன்ன சத்தியத்தை காக்கிட வேண்டும். அதிலே கருப்பன் நடக்கும் போது மின் பின் உன் திசையை நோக்கி வந்து கொண்டிருப்பான். வாகன குதிரையில் அவன் வந்த போது அனைத்தும் உனக்கு இன்பத்தை கொடுப்பான். சென்று வருவேன். அருள் பெற்று வலதும் திருவுருவம் பதைத்து இருவரையும் நீ வாழ வேண்டும் என்பது உன் இல்லத்தில் பூத்த மலர்கள் இப்போ பூக்காமல் நின்று கொண்டிருப்போ. அறையும் ஆசையும் பொங்கல் வழங்கும் நின்ற புன்னகை பூக்கும் நிலை ஒன்று எப்போது தோன்றும் என்று கேட்கிறாயா? இன்று அழைக்கும் அத்தனைந்து வழியும் கருப்பன் சித்தயத்தில் உன் விலையை உண்டாகட்டும். வாழ்வில் இனிமேல் அத்தனையும் நன்றாக நடந்து கொண்டு வரும். முந்தானிலே 3 முறை கட்டி முகத்திலே வச்சு எடுத்து தனக்கு முதுகுக்கு பின்னாடி இந்த பழத்தை சுற்றி உழைத்தால் உனது அத்தனை கட்டும் நீங்கி நன்றாக கருப்பன் காட்சி தருவான். குடும்ப நிலையை பூட்டல் ஒரு வண்டிகள் 5 பூட் முப்பாட்டனும் முன்பூரனும் முன்புனால் அறிந்ததும் முன்பாட்டம் சொல்வது போல் முன்பாட்டனும் அறிந்த சில மந்திரங்களும் மாயங்களும் தனக்கால் விசிறி கொண்டிருந்த தன் வலையும் சிறையும் பூத்து குலுங்கும் நிலை கொண்டவனே, உன் தாத்தங்காலத்தன் முப்பாட்டங்காலத்தில் இருந்து உன்னையை ஓங்கி மிந்திரம் செல்லும் தரித்து பந்தவனே, நீ நாடி வந்ததும் ஒரு வேலைதானே. ஆனாலும் திரியும் முடியும் நாடாமல் போனது யார் செய்த குற்றம் என்பது அறிந்து கொண்டாயா? தனக்கால் எத்தனை சோதனையும் இடியும் மின்னலும் விழித்துக் கொண்டிருந்தாலும் கருப்பன் திசையை நாடி வர எவனும் கருப்பன் கைவிட்டதில்லை. அத்தனையும் கட்டு போட்டு உன்னை ஒரு வட்டத்தில் நிற்க வைக்கும் கருப்பன் அவன் சன்னதியிலே நீ ஒன்றும் சற்று தருமாறி பார்த்ததாலதான் குடும்பத்தில் ஒற்றுமொத்த குரலும் ஒன்று நாள் ஒருவன் சக்தியை என்று சொல்லி கருப்பனை நினைத்து வழிபாடு செல். வீட்டிலே நெருசம்பு தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் மஞ்சளும் தன் வாசலிலே 3 முறை தெளிச்சு எந்திரி உன் வீட்டில் பொடித்த அத்தனை வீடையும் நினைவு இன்று முதல் சக்தி உண்டாகட்டும். சுத்தி வந்து ஒரு முறை ஒரு பசுமாட்டு பாலுல ஒரு துளி மஞ்சளிட்டு இருவரும் அருந்துமா, பாலும் பங்கீரும் உனக்கு பூஜையும் குழந்துடும்.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பார்ந்த அனைவருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள், பக்தி வேண்டுகோள்னு சொல்லலாம். சிறப்பான எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து சகலவிதமான துன்பங்கள், பேய் பிணியினால பாதிக்கப்பட்டு குடும்பத்துல இன்னல்கள், குடும்பத்தோட கஷ்டங்கள், எக்கச்சக்கமான துன்பங்கள்லாம் இருக்கு. சாமியார் ஜோசியர் சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல போய் ஏமாந்து போறதான் மிச்சம். உண்மையான தீர்வு கிடைக்காத அப்படின்னு சொல்லி தேடி போற பக்தர்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. தன்வந்திரி சுவாமி கோயில் ஆப்போசிட் பாலநாகனுடைய ஆலயம் சிறப்பு மிகுந்த ஆலயமா இருக்குது. அடியன் முறை வந்து மகாபாரத சொற்பொழிவுக்காக இந்த இடத்துல புறப்பட்டு இந்த வழியா போகும்பொழுது ஒரு நாகம் மாதிரி ஒளி மாதிரி எழுந்து எனக்கு இந்த ஆலயம் இருக்கிறதே தெரியாது. ஒரு பாம்பு மாதிரி எனக்கு பின்னாடி எழுந்து அப்படி மறைஞ்சது. இதை நான் வந்து என் கண்ணாடியில சைடு மிரர்ல பார்த்தேன். என்ன ஒரு ஒளி எழுதுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி வரும்போது பார்த்தேன் ஒரு ஆலயம் வந்தது. சரி, அப்பதான் முறை ஆலயத்தை நான் விஜயமான இந்த ஆலயத்தை விஜயமாகி நிறைய விதமான துன்பங்கள் எல்லாம் தீர்த்து சுகசேமத்தையும் சௌபாகியத்தையும் குடும்பத்துக்கு சகல பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமா பரிகார ஸ்தலமா விளங்குது. அம்மனை வச்சுட்டா போறாது, அம்மனை வச்சு அதுக்கு முறையான ஆகாரத்தோடு பூஜை புரஸ்காரங்கள் செய்து வர்றவங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற தர்ம காரியத்தில் ஈடுபடக்கூடிய குணாச்சாரத்துல தயவு கொண்டு நல்ல எண்ணத்தை ஈடுபடணும். அந்த நல்ல எண்ணமும் தர்ம காரியமும் இந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கிறதுனால பக்தர்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் இந்த இடத்தை தேடி வந்து அம்பிகை தரிசனம் செய்து அவருடைய பாவத்தை துளைத்து சகல விதமான சௌபாகியத்தையும் அடைய வேண்டும் என்று இல்லாமல்ல ஆதிபரா சக்தி அம்சம் பொருந்திய ஸ்ரீ 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 மகாசக்தி சக்தி சித்தர் பீடமாக சொல்லக்கூடிய சக்தியோஜாத சிவ சக்தி பாண்டியன் என்ற நாமதையும் சூட்டப்பட்ட அடியினால் அன்னாருடைய பாதத்தோடு அம்பிகை பாலநாமகன் வேண்டி அனைவருக்கும் வந்து இந்த இடத்துல நல்ல விதமான முறையில பேரு புகழும் அடைந்து நல்ல ஒரு தெய்வீக சக்தி, தெய்வீக காட்சி, ஏவல், பேய், பில்லி, சூனி, எதிராளி செய்த வகை மாய மந்திரங்கள் மற்றும் சட்டாதிபதியில் சொல்லக்கூடிய சகலவிதமான துஷ்ட சக்திகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில இந்த இடத்துல நம்பி எழுந்து திருக்காட்சி கொண்டிருக்கின்றாள். அதனால பக்தர்கள், அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் பக்தர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து இந்த இடத்திலே வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு செய்து புண்ணியத்தை அடையும்படியான பாவத்தை தொலைக்கும்படியாக இருக்கணும். நீங்க பூஜை புனஸ்காரனா எடுத்த உடனே வந்து 5000 10,000 சொல்லி ஏமாத்து சாமியார்கள் 1000 பேர் உண்டு நாட்டுவாங்க. நான் பார்க்காத ஸ்தலம் கிடையாது. எத்தனையோ ஆயிரம் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு, மகாபாரத சொற்பொழிவுல பார்த்திருக்கு நிறைய. ஆனா நம்ம இடத்துல மட்டும்தான் பணம் காசுன்றது அப்பாற்பட்ட விஷயம். வந்த ஏழைகளுக்கு வந்து முதல் உதவி, அந்த உதவி செய்து அந்த ஏழைகளுடைய பிடியை தீர்க்கின்ற ஆலயமா இருக்கின்றது. பணம் காசு என்பது ஒரு குறிக்கோள் கிடையாது. இந்த ஆலயத்திலே வருகின்ற ஏழைகளுக்கு உடனடியான தீர்வு. அந்த ஏழைகளுக்கு என்ன பிரச்சனை, எந்த பிணியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிற பிணிக்கு உடனே நிவாரணம் என்னன்னு சொல்லிட்டு பாலநகனுடைய ஆசீர்வாதத்தினால சித்தற்படத்தின் மூலமா அருளி செய்து அனைவருக்குமே செய்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் இடத்துல வந்து சுகசேமத்தோட சகல சௌபாகியத்தோடு வாழ்கிறார்கள் என்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு லயன் டிவி நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நன்றி, வணக்கம்.